வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணியில் கூட வைத்து கொண்டே கழுத்தை லாவகமாக அறுக்கும் பாஜகவின் பீகார் வியூகம். அதிமுக தலை தப்புமா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சவாரி செய்வதற்கான குதிரையாக வசமாக சிக்கி இருக்கிறது அதிமுக. தமிழ்நாட்டில் பாஜகவின் செல்வாக்கு என்ன என்பது நாடறிந்த ஒன்று. அண்ணா திமுகவோ சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவை கூட்டணியில் சேர்க்கவில்லை. ஆனால் பாஜக தான் அதிமுகவை தனது கூட்டணிக்குள் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. இது அதிமுகவின் பலவீனமான தலைமையை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தி நிற்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவின் இந்த சிந்து விளையாட்டுக்கள் அப்படியே பீகார் மாநிலம் அரசியலில் பாஜக ஆடிய பரமபத விளையாட்டுக்களை ஒவ்வொரு நகர்விலும் எதிரொலித்து கொண்டே இருக்கின்றன. பீகார் மாநிலம் சட்டமன்ற தேர்தல் அடுத்த சில மாதங்களில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026இல் நடைபெறும். பீகார் மாநிலத்தில் மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 2015ஆம் ஆண்டு அதாவது மகாஷ்டபதம் என்ற பெயரில் பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை அமைத்த லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் 2015ஆம் ஆண்டு தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 101 இடங்கள், ஐக்கிய ஜனதா தளம் 101 இடங்கள், காங்கிரஸ் 47 தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு தேர்தலை சந்தித்தன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி, ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி, ஜித்தன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானிய ஆவனா மோர்ச்சர் இடம் பெற்றன. பாஜக 157, லோக் ஜனசக்தி 42 இடங்கள், ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி 23 இடங்கள், ஆவனா மோர்ச்சா 31 தொகுதிகளை பகிர்ந்து கொண்டன. 101 இடங்களில் போட்டியிட்ட லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 80 இடங்களும், 101 இடங்களில் போட்டியிட்ட நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் 71 இடங்களும், காங்கிரஸ் 27 இடங்களில் வென்றன. 157 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 53, அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் மொத்தம் 5 இடங்களில் வென்றன. இதனையடுத்து லாலு பிளஸ் நிதிஷ் பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நிதிஷ்குமார் தலைமையில் அமைத்தது. ஆனால் 2 ஆண்டுகளில் கூட்டணியில் இருந்து வெளியேறிய நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. இதனால் ஐக்கிய ஜனதா தளம் பிளஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது. அப்பொழுது நிதிஷ்குமார் தான் முதல்வர். இதனையடுத்து தான் பீகார் 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் பாஜக என்பது ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்குள் அடுத்த 3வது இடத்தில்தான் இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடியும் பொழுது பாஜக 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்து விட்டது. அதிக இடங்களை பெற்ற ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியை விட ஒரே ஒரு சீட்டு குறைவாகத்தான் பெற்றது பாஜக. ஆனால் ஐக்கிய ஜனதா தள கட்சியோ முந்தைய தேர்தலை விட 28 தொகுதிகள் குறைவாக வென்று வெறும் 43 இடங்களில் 3வது கட்சி என்ற இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதற்கு காரணமே சாட்சாத் ஐக்கிய ஜனதா தளத்தின் கூட்டணி கட்சியான பாஜக தான். 2026ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் கெத்தாக நீடித்தது. அந்த தேர்தலில் பாஜக அணியில் ஐக்கிய ஜனதா தளம் விகாஷ்லி
இசான் கட்சி, இந்துஸ்தானிய அவாமானி மோர்ச்சா இடம் பெற்றன. அத்துடன் பாஜக அதிரிபுதிரியாக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 115 இடங்களையும் அந்த கட்சி 110 இடங்களையும் பகிர்ந்து கொண்டன. இவ்வளவு தாராளமாக மனதை காட்டிய பாஜக தனது கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்துக்கு குழியையும் தோண்டி வைத்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற மற்றொரு கட்சியான லோக் ஜனசக்திக்கும் எந்த ஒரு தொகுதியையும் பாஜக ஒதுக்கவில்லை. இதனால் அந்த கட்சி 134 இடங்களில் போட்டியிட்டன. லோக் ஜனசக்தி பாஜகவுக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தாமல் பாஜகவின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடும் தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கியது. இப்படி 134 தொகுதிகளில் போட்டியிடும் அளவுக்கு லோக் ஜனசக்தி வலிமையும் இல்லை. ஆனால் பாஜகவின் சீட்டு கிடைக்காத பல மாஞ்சிக்கள் லோக் ஜனசக்தி என்ற பெயரில் ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு எதிராக வேட்பாளராக களமிறக்கப்பட்டனர். இதனால் பாஜக கண்டிக்க மறுத்தது. சக கூட்டணியும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் எவ்வளவோ கதறி பார்த்தும் பாஜக கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றது. இதன் விளைவாகத்தான் 2026ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக 74 இடங்களில் வென்று இரண்டாவது பெரிய கட்சியானது. ஐக்கிய ஜனதா தள கட்சியோ வெறும் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மூன்றாவது கட்சி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் பாஜகவுடன் கைகோத்திருக்கும் அதிமுகவின் நிலைமையும் பீகார் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் போல ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அத்தனை கள சூழலுக்கும் கச்சிதமானவே இருக்கின்றன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம் பெற்றுள்ளது. ஆனால் அதிமுகவில் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய டிடிவி தினகரனும் அமமுக ஓபிஎஸ் அணியும் பாஜக கூட்டணியில்தான் இருக்கின்றன. சக கூட்டணியின் கட்சியான அதிமுகவின் செல்வாக்கை சிதைத்து விடுவதற்கும் அந்த இடத்தை நோக்கி தம்மை நகர்த்தி கொள்ளவும் பீகார் பாணியில் பாஜகவின் தமிழ்நாட்டு லோக் ஜனசக்தி கட்சியாக இருக்கின்றன டிடிவி தினகரனின் அமமுக மற்றும் ஓபிஎஸ் அணி. அதிமுகவுக்கு எதிராக டிடிவி தினகரனின் அமமுக ஓபிஎஸ் அணி வேட்பாளர்களை களமிறக்கினால் அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் எண்ணிக்கை மேலும் குறையக்கூடும். இதனை பாஜக ரசித்துத்தான் செய்யும் தவிர அதிமுகவுக்கு கிஞ்சித்தும் பரிதப்படாது. அப்பொழுது கூட இது அதிமுக உட்கட்சி விவகாரம். கூட்டணியில் அதிமுக இணையும் போது அந்த கட்சியின் உள்ள விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என ஏற்கனவே அமித்ஷா சொல்லிவிட்டார் என நழுவித்தான் வேடிக்கை பார்க்கும் பாஜக. தற்போதைய நிலையில் பாஜகவின் பிடியில் வசமாக சிக்கிக் கொண்ட அதிமுக உள்ளது. போனதையா கதையான நமது இருப்பை மேலும் மேலும் சரிந்து கொள்ளக்கூடிய அபாய சூழலில் சிக்கி இருக்கிறது. இதனைத்தான் பாஜகவின் பீகார் வியூகங்கள் தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றனர். ஐயோ பாவம் அதிமுக என்பதா, அடேங்கப்பா படுதாக பாஜக என்பதா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.